ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு Q&A செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். எப்படின்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒரு கமெண்ட்ஸுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல இண்டிவிஜுவலாக. அதனால இண்டிவிஜுவல் கமெண்ட்ஸ்க்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸ் பண்ணுமோ அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சௌந்தரிய லகரியை பற்றி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பேர் சக்தி. அக்கா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சௌந்தரிய லகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு 44 இதை ஆனந்த லகரிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் சௌந்தரிய லகரி ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆனந்த லகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு லைஃப்பில். அது மித்த இருக்கிற 56 எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாலோட வர்ணனை சொல்லும். உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்ணனை சொல்லும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசக்தி ரூபத்தை லலிதாம்பிகா அப்படிங்கிற ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? சிவசக்தி ரூபத்தை அனுஷ்டானிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேலே 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 வேறு வரும். உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. உங்களுக்கு பாம்பு கடியிலிருந்து இந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்லோகம் இருக்குது. உங்களுக்கு பியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதில் ஸ்லோகம் இருக்குது. ஸ்லோகம் இல்லாததே கிடையாது. அது எப்படி அவர் சொன்னார்னா, ஆதிசங்கராச்சாரியார் அம்பாள் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்த இடத்துல உங்களுக்கு சௌந்தரிய லகரி பாட ஆரம்பித்தார். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே மூகாம்பிகை கோயிலில் தான் ஆதிசங்கராச்சாரியருக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்கள வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது தான் சௌந்தரிய லகரி பாட ஆரம்பித்தாங்க. அம்பாளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 100 விதமாக பிரிச்சார். அதை ஸ்லோகங்களை 100 விதமாக பிரித்து அதை ஆர்டர் அண்ட் வைஸில் சொல்லி இது பண்ணார். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌந்தரிய லகரி ரொம்ப பெனிஃபிஷியல். ஆனால் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. அதை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக ஆக்டிவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட்டு, 7, 8 இம்பார்ட்டன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்லோகாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே பண்ணி ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம். உங்களுக்கு சௌந்தரிய லகரியை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். இப்போ என்னால் முடியாது, ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குங்கிற போது உங்களுக்கு அதையும் சேர்த்து நான் ஆக்கியூபை பண்ணோன்னா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணும். கரெக்டு தானே? எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக பண்ணும். கரெக்டுங்களா? அப்படிங்கிற போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுங்க. பட் இதுதான் ஓவர் வியூ ஆஃப் சௌந்தரிய லகரி. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது மேற்பட்டு நான் உங்களுக்கு டீப்பாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் பேசுகிறேன். காயகல்பம் ஆகாஷ் தாஸ் அண்ணா, உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு, நீங்கள் பாருங்கள் போய். காயகல்பத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, நாலேஜ் வைஸும் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். காயகல்பம் போய் நீங்கள் வீடியோ பாருங்கள். எனக்கு காயகல்பம் நான் பண்ணுறதை விட வேதாத்ரி மகரிஷிக்கு கீழே இருக்கிற டீச்சர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க. அதனால் வேதாத்ரி மகரிஷிக்கு கீழே போய் கற்றுக்குங்க. அவங்களோட இதுக்கு சென்டருக்கு கீழே போய் கற்றுக்குங்க. அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்பராக உங்களுக்கு அந்த சென்டரில் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் கற்றுக்குங்க. கல்யாண தடைக்கு தெய்வம் சந்தோஷங்கிறவங்க கேள்விப்பட்டிருக்குங்க. அண்ணா சந்தோஷம்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கல்யாண தடைக்கு தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காத்தியாயினி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்கை அம்மனோட ஒரு ரூபம். ஓகேவா? நவதுர்கைம்பாங்க. நவதுர்கைன்னா துர்கை அம்மனே 9 நாட்கள் 9 ரூபம் எடுப்பாங்க மகிஷாசுரனை கொள்றதுக்கு. ஓகேவா? கடைசி நாள் விஜயதசமியை கொண்டாடுவாங்க. கரெக்டா? அப்போ எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த துர்கமா ஆட்சி என்னது, துர்கமாசூர் பாருங்க. துர்காவும் துர்கமாசூரை கொண்டவர் தான் மகிஷாசுர மர்தினியா இருக்கும்போது அவங்க எடுத்த ஒன் ஆஃப் த ஃபார்ம் காத்தியாயினி. ஓகேவா? இந்த காத்தியாயினி தெய்வத்தை தான் நீங்க வழிபடணும். இல்ல துர்கை அம்மனை நீங்க வழிபட்டீங்கனாலும் உங்களுக்கு கல்யாண தடை நீங்கும். ஏன்னா துர்கை அம்மனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனை அடையிறதுக்காக ஒரு கட்டத்துல மறுபடியும் உட்காந்து டவம் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படிங்கிற போது காத்தியாயினி அம்மனை புடிங்க. காத்தியாயினி அம்மனோட மந்திரத்தை எடுங்க. ஓம் காத்தியாயினியை நமக, இல்ல ஓம் காத்தியாயினி தேவியை நமக. இந்த நாம மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணுங்க. காத்தியாயினி அம்மன் அவர்கள் கொடுப்பாங்க. அவங்க அப்பாவோட பேர், அதாவது காத்தியாயினி அம்மனோட அப்பாவோட பேர் காத்தியாயன் பங், ரிஷி காத்தியாயன் பங். அந்த காத்தியாயன் ரிஷியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி எப்பவுமே இருப்பாரு. அந்த ரிஷியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் நல்லா பழிக்கும். இது சர்வ சத்தியம். ஏன்னா அந்த ரிஷியோட அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த அம்பாலோட அருளும் இல்லைன்னா அந்த தெய்வத்தை சம்பந்தப்பட்ட தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். என்னைக்குமே ரிஷியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லலிதா சகசரநாமம் அண்ட் கத்கமாலா ஸ்தோத்திரம், இதை பற்றி கோவர்தனி அக்கா கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். லலிதா சகசரநாமமும் சரி, தேவி கத்கமாலா ஸ்தோத்திரமும் சரி, லலிதா சகசரநாமத்துக்கு தீட்சை தேவையில்லை. ஆனால் தேவி கத்கமாலா ஸ்தோத்திரத்துக்கும் தீட்சை தேவையில்லை.
ஆனா என்னன்னா ஒரு குருமுகமா கத்துக்கிட்டாதான் அதோட மீனிங் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா பாராயணம் பண்ணீங்க, ஆனா அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் புரியாது, விளங்காது. என்னடா அது ஏதோ போட்டிருக்காங்க, இந்த யோகினி அந்த யோகினின்னு போட்டிருக்காங்க, இந்த யோகினிக்கான பலன் என்ன, இந்த யோகினிக்கான பலன் என்னன்னு உங்களுக்கு புரியாது. என்னென்ன சக்கரங்கள்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் தேவி கத்கமாலா ஸ்தோத்திரத்தை பத்தி இன்னும் நான் டீப்பான ஒரு வீடியோ போட போறேன். உங்களுக்கு எடுத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல வந்து ஒரு சக்கரத்தை இது வந்து தேவி வந்து குறிக்கிறாங்க. தேவி கத்கமாலா ஸ்தோத்திரத்துல நான் நம்ம ஸ்ரீ சக்கரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பூபுரத்துல இருந்து மேல வந்துட்டு மகாமேரு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 9 ஆவரணங்கள், 9 லேயர்ஸ் இருக்கும். இந்த 9 லேயர்ஸ் வந்துட்டு எப்படி வந்து எந்தெந்த யோகினிகள் வந்து குறிப்பாங்கிறதா வந்துட்டு கத்கமாலா ஸ்தோத்திரம். இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாமகேஸ்வர தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்கு. சிவனுக்கும் அதாவது பைரவருக்கும் பைரவிக்கும் வந்துட்டு இந்த இது நடக்கும், கான்வர்சேஷன் நடக்கும். வாமகேஸ்வர தந்திரத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ இந்த சிவன் வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு இந்த தேவி கத்கமாலா ஸ்தோத்திரத்தை வந்து சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? இந்த கான்வர்சேஷன் தான் வந்துட்டு சொல்லும் போது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது தேவி கத்கமாலா ஸ்தோத்திரம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. வாமகேஸ்வர தந்திரத்துல தான் இருக்கு. இது வந்துட்டு 9 ஆவரணங்கள் நம்ம உடம்பு வந்து எப்படி ஸ்ரீ சக்கரமா மாத்துறதுங்கிறது வந்து தேவி கத்கமாலா ஸ்தோத்திரம். நீங்க ரெகுலரா சொல்ற தவறே கிடையாது, எந்த தவறும் கிடையாது. ஆனா என்னன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியாத போது அதோட முழு பலன் அடைய முடியாது. பட் நீங்க சொன்னாலே ஓரளவுக்கு பலன் அடைவீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் தெரிஞ்சு சொன்னா ஃபுல் பலன் அடையலாம். புரியுதுங்களா? அதனால வந்து தெரிஞ்சு சொல்லுங்க. அதுவும் இல்லாம லலிதா சகஸ்ரநாமமும் அதேதான். அர்த்தம் தெரிஞ்சு சொல்றதுக்கு ஒரு தனி பவர். நீங்க தெரியாம சொன்னாலும் அதுக்கு பல பவர் இருக்கு, அதுக்கு வந்து பல பலன் இருக்குது. தெரியாம சொன்னாலும் அம்பாள் வந்து அதுக்கான பலன் கொடுப்பேங்கிறது வந்து அவ கொடுத்த வாக்கு. சரிங்களா? ஆனா தெரிஞ்சு சொன்னா அதுக்கு ஃபுல் பவர், தெரியாம சொன்னா பாதி பவர். பாதி பவர் வச்சு நீங்க நிறைய சாதிக்கலான்னு வைங்க, ஆனா ஃபுல் பவர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கரெக்ட் தானுங்க? அதனால வந்து நீங்க வந்து தெரிஞ்சு சொல்லுங்க, அவ்வளவுதான். எதுவாக இருந்தாலும் மீனிங் தெரியாம சொல்றது வேஸ்ட் தானே. ஃபுல் வேஸ்ட்னு சொல்ல முடியாது, முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லும் போது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும் போது ஒரு பரமானந்தம் தானே, அது ஒரு இது தானே, பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. குரு மூலமா தீட்சையை பெற்றா பாடி ஹீட் ஆகாம இருக்குமான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஞான முருகேசன் அண்ணா, நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், தீட்சை வாங்குறது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கான கேரண்டி எல்லாம் கிடையாது. என்னன்னா ஒரு சில மந்திரங்கள் நேச்சுரலாவே உங்க பாடியில ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சில மந்திரங்கள் நேச்சுரலாவே உங்க பாடியை கூல் பண்ணும், ஒரு சில மந்திரங்கள் நேச்சுரலாவே உங்க பாடியை வந்து வெயிட் போட வைக்கும், ஒரு சில மந்திரங்கள் உங்க பாடியோட வெயிட்டை குறைக்கும். ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா வந்து அந்த மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குண்டலினி மேல் நோக்கி எழுப்பும், ரொம்ப மேல் நோக்கி எழுப்பும் போது உங்களுக்கு பாடியில் இருக்க ஃபேட் எல்லாம் ஷெட் பண்ண வைக்கும். அப்படிங்கிற போது ஒரு மந்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்படிங்கிற போது அந்த மந்திரத்தோட தன்மையை குரு விளக்குவார். உங்களுக்கு எந்த மந்திரம் வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுங்கிறது குரு விளக்குவார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க குரு மூலமா போங்கன்னு சொல்றது. குரு கிட்ட நீங்க தீட்சை வாங்குறதுக்கு அர்த்தம் தீட்சைக்கு நீங்க மீனிங் தெரிஞ்சுக்க. தீட்சை இட்செல்ஃப் டசன்ட் மீன் எனிதிங். என்னன்னா தீட்சைக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. இந்த இதோட நான் உங்களுக்கு வீடியோ எண்ட் பண்றேன். இந்த இதுதான் உங்களுக்கு கடைசி ஆன்சர். ஏன்னா வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கறனால இன்னொரு Q&A செஷன் பண்ணலாம். பட் இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பதில்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்கும். எல்லாரும் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடோட லிசன் பண்ணுங்க. தீட்சை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யார் வழிபட்டாரு, அவங்களோட ரிஷிகள், அவங்களுக்கு இருக்கிற வந்துட்டு மேல் இருந்த குரு, அவங்களோட ஆசையும் அவங்களோட சக்தியும் வந்துட்டு அந்த தீட்சை மூலமா வரும். சரிங்களா? அப்படிங்கிற போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு இட் வில் கிரியேட் அ வைப்ரேஷன் வித் இன் யூ. அதாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு 0 பேலன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் 1000, 2000, 10,000 ஆரம்பிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அதனாலதான் வந்து எடுத்துக்கிட்டோம்னா குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்குறது பெஸ்ட். எதுவுமே இல்லாம நீங்க எதுக்கு மொட்டைக்காட்டுல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான். நீங்களே வந்துட்டு ஃபுல்லா ஆரம்பிக்கிறீங்கனால ஆரம்பிக்கலாம், ஆனா மொட்டைக்காட்டுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி திசை இல்லாம போவீங்க. அதனால ப்ராப்பரான ஒரு குரு மூலமா போகும்போது உங்களுக்கு ப்ராப்பரான டைரக்ஷன் கிடைக்கும். இதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா குரு மூலமா வந்து தீட்சை வாங்குங்க நான் சொல்றேன். அப்ப என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டைரக்ஷன் கிடைக்கும். டைரக்ஷனோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காரியம் வந்து சித்தியாகும். இதனாலதான் வந்து குரு மூலமா போக சொல்றது உங்களுக்கு. இதோட நான் வீடியோவை நிறைவு செய்கிறேன். இன்னொரு தீட்சைக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, நான் மறந்துட்டு பாருங்க. தீட்சைக்கு இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு உங்களை ஒரு திசையில புஷ் பண்ணுவார். குரு வந்து தீட்சை கொடுக்கறதோட நிறுத்த மாட்டார், அதுக்கு ஒரு திசை கொடுப்பார். உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட மந்திரத்தை நீங்க சொல்லி அது மூலமா நீங்க ஒரு சக்தியை தட்டுவீங்க. பாத்தீங்க, எல்லா மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும்ல, அந்த சக்தியை திரட்டும் போது அதுக்கு ஒரு திசை கொடுப்பாங்க. எல்லா மந்திரத்துக்கும் ஒரு திசை வேணும், எல்லா சக்திக்கும் ஒரு திசை வேணும். மந்திர சக்திங்கிறது மட்டும் கிடையாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் எனர்ஜி எல்லாத்துக்குமே நார்மலான சக்தியிலிருந்து மந்திர சக்தி வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைரக்ஷன் வேணும். அதுவும் மந்திரங்கிறது வந்துட்டு கொஞ்சம் எசோட்டரிக்குங்கிறதுனால அதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சு அதுக்கான கரெக்டான டைரக்ஷன்ல செலுத்தாம விட்டோம்னா அது வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் என்ன சொல்றதுன்னா மந்திரத்துக்கு வந்து ஒரு திசை கொடுப்பாரு. அந்த மந்திர சக்தி உங்களுக்குள்ள கேதர் ஆகும்போது ஒரு திசை கொடுப்பாரு. இதுக்காக தான் குருக்கள் வந்து சத்சங்கம் நடத்துறது. சத்சங்கங்கிறது என்னன்னா உங்களுக்கு அந்த மந்திர சக்தியை வந்து ப்ராப்பரான ஒரு திசையில கொண்டு போகும்போது உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து அன்லிமிட்டடா இருக்கும்.
ஓகேங்களா? அப்ப என்னன்னா நெகட்டிவா நடக்கிறது போல பாசிட்டிவா நடக்கும். திசை தெரியாம போனீங்கன்னா நீங்க தொலைஞ்சு தானே போவீங்க. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு திசை கொடுக்குறது, அந்த தீட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சக்திக்கு ஒரு திசை கொடுக்குறது. இதான் வந்து தீட்சையோட இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா he will push you in a certain direction. அந்த டைரக்ஷன்ல போகும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இதுதான் இதோட தாத்பரியம். அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த தடவை உங்களுக்கு இன்னொரு Q&A செஷன்ல வந்துட்டு நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Thanks for watching this Q&A session. I will meet you in the next Q&A session. Bye.